வணக்கம். நான் ஸ்டாலின், மாநில ஒருங்கிணைப்பாளர், மயிலாப்பூர். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஊடகவியலாளர்கள் இருக்காங்க. அதில் ஒரு சிலர் நேர்மையாக இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தா இப்போ இந்த ஊடகத்தை, அது குறிப்பாக இந்த யூடியூப் சேனல்லாம் உட்காந்து பேசுகிறவங்க, இந்த படம் ரிவ்யூ பண்ணுறவங்களாம் இப்போ என்னன்னா பொலிட்டிக்கலில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. விஜய் என்ன பண்ணாரு, தாம் படம் வரும்போது எப்படி ஒரு சிலர் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி தன்னோட படம் இத்தனை கோடிக்கு ஓடிச்சு, தான் படம் இப்படி இருக்கு, அடுத்தவங்க படத்தை மட்டம் தட்டுறது, அந்த மாதிரி ஒரு சிலரை பயன்படுத்தினாரு. அதே யுக்தியை இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு வீடியோ, ஒரு செல்ஃபி வீடியோ எவ்வளவு கோடி பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட இப்போ மாரிதாஸ் தோல் உரிச்சுன்னு இருக்காரு. தமிழர் அல்லாதவங்க நிறைய பேர், அதாவது உத்தரப்பிரதேசம் வட மாநிலத்தில் தான் லைக் போட்டுருக்காங்க. இது பணம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதே போல பிஸ்மின் ஒருத்தருக்கு பணம் கொடுத்து பேச வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசும்போது என்ன பேசுறாருன்னா, ஸ்டாலினை அங்கிள் அங்கிள் பேசுனா திமுக காருக்கு தான் கோவம் வரணும், ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரங்க பொங்குறாங்க இதுல. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஓட்டு 35 லட்சம் ஓட்டுல 30 லட்சம் ஓட்டை விஜய் எடுத்துருவாருன்ற ஒரு ஆற்றாமையில, ஒரு பதற்றத்துல பேசுறாங்க அப்படின்ட்டு. நாம் தமிழர் கட்சி விஜய் எதிர்க்குது. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. விஜயோட கொள்கை அறிவிக்கிற அந்த நொடிக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் ஆதரிச்சிருந்தோம். அவர் எப்போ எத்தனை பெரியார் எத்தனை ஈவராவை கட்டோட்ல வச்சுட்டு எங்களுடைய கொள்கை தலைவர் சொன்னாரோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. அன்னையில இருந்து அண்ணன் சீமான் அவரோட வழி வேற, என்னோட வழி வேற. என்னமோ இப்பதான் அண்ணன் சீமான் அவர் விமர்சிக்கிற மாதிரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. கொள்கை தலைவர் ஈவேரா, தமிழ் தேசியமும் திராவிடமும் நாட்டின் இரு கண்கள் அப்படின்னு சொல்லும் போது அவள் தாண்டா, இதுவும் அத்த திமுக அத்த அதிமுக தான் அப்படின்ட்டு, சரி விஜய் தான் அப்படி பேசுறாரு அப்படின்னு நினைச்சுன்னு இருந்தோம். ஆனா பார்த்தா அந்த விஜய் அவர் உருவாக்குற அந்த தொண்டர்கள் இருக்காங்களே, ஒருத்தர் கூட கொள்கைன்னா என்ன, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு இல்லாம, எப்படி ஒரு திமுக இப்ப இருக்கோ, எப்படி ஒரு அதிமுக இப்ப இருக்கோ, ஒரு பிரபலம், ஒரு முகம், அந்த முகத்துக்கான வாக்காதான் இருக்கு. ஆனா நல்ல தலைவர், இந்த தலைவர் மக்களுக்காக போறாரு, இந்த கொள்கையை எடுத்து வச்சு போறாரு, அதுக்காக எங்க தலைவர் பக்கம் நிக்கிறோம் அப்படின்லாம் இல்ல. விஜயை பார்க்கணும், விஜய்க்காக ஓட்டு. விஜய் என்ன செஞ்சாலும் நீங்க ஓட்டு போட்டுருவீங்களா? விஜய் இதுவரைக்கும் அரசியல்ல தான் இந்த நிலைப்பாடுல உறுதியா இருக்கேன், மக்களுக்கு இந்த பணி செய்யறதுல உறுதியா இருக்கேன், எந்த விஷயத்துல நிரூபிச்சிருக்காரு? கவினோட ஆணவ படுகொலைக்கு வீட்டுக்கு போய் பார்த்திருக்காரா? இந்த துப்புரவு பணியாளர்களை வீட்டுல கூட்டு பாக்குறாரு. இப்படி மக்களை நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு தலைவரை வச்சுக்கின்னு இவர் பின்னாடி ஒரு கூட்டம். இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா தற்கொலை கூட்டமா இருக்கு. ஒருத்தனு கூட இந்த கொள்கைலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எது கேட்டாலும் விஜய், எது கேட்டாலும் தளபதி, எது கேட்டாலும் டிவிக்கு. விஜய்ன்ற ஒரு நடிகர், அவரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இங்க வரவே எல்லாருமே விஜய் ஒரு ரேம்ப் வாக் வராருன்னா அவரை பார்க்கணும், அவ்வளவுதானே. அது மேல போய் எகிரி போய் குதிக்கிறது, அவரு மேல துண்டை தூக்கி வீசுறது, செருப்பை கூட வீசிடானுங்க. அப்போ அவங்க தலைவன் பார்க்கல, இன்னமும் நடிகரா தான் பாக்குறாங்க. அவன் ஒருத்தரும் இன்னும் ரசிக மனப்பான்மையில தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியோட தொண்டு, இந்த கொள்கைக்காக நாம நிக்கிறோம் அப்படிலாம் இல்ல. மாற்று அரசியலே கிடையாது. விஜய் கட்சி திமுக அதிமுக மாற்று அரசியல் கிடையாது. அது இன்னொரு திமுக, இன்னொரு அதிமுக. அங்க எப்படி பொறுப்புக்கு பணம் கொடுத்து பொறுப்பு வாங்குறாங்களோ, அதே போலதான் விஜய் கட்சியிலும் பணம் கொடுத்து பொறுப்பு வாங்குறாங்க. இவங்க எப்படி ஊழலை ஒழிக்க போறாங்க? அங்கேயும் சாதி அரசியல் இருக்கு. விஜய் கட்சியில இருந்து வெளியேற எத்தனை பேர் இருக்காங்க? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, ஆதி தமிழ் குடிகளுக்கு பொறுப்புகள் தரமாட்டாங்க. அந்த ஒரு பேஸ்ல தான் கவினோட ஆணவ படுகொலைக்கு போய் பார்க்கல கவினை விஜய். எங்க கவினை பார்த்துட்டா இடைநிலை சாதியோட வாக்குகள் வராம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல நின்னுட்டாரு. இது எப்படி மாற்று அரசியல்? திமுக இருந்து இவர் எப்படி மாற்று அரசியல்? முக ஸ்டாலின் போல விஜயம் போல ரெண்டும் ஒண்ணுதானே. நாங்க எதை மாற்றணும்னு நினைக்கிறோம். நாம் தமிழ் கட்சி தலைகீழான ஒரு மாற்றத்தை விரும்புது. எப்படி ஒரு சின்னத்தை இல்ல, நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்தணும். கட்சி கொடியையோ தலைவர் முகத்தையோ பார்த்து வாக்கு செலுத்தக்கூடாது. நல்ல கொள்கைகளை, தத்துவத்தை பார்த்து வாக்கு செலுத்தணும். தலைவனோட செயலை, தலைவனோட ஆக்டிங்காக, தலைவனோட ஒரு பிம்பத்துக்காக வாக்கு செலுத்தக்கூடாது. நல்ல செயற்பாட்டு வரைவை பார்த்து வாக்கு செலுத்தணும். என்ன செய்ய போறோம் அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை திரும்பி எடுத்துன்னு வரோம். ஒரு தொண்டனா குடிச்சிருக்க ஒரு மாநாட்டில் அமக்கலம் பண்ணோம், திமுக அதிமுக வில்லு சத்துக்கள்ல பாமக அந்த மாதிரி தான் இருப்பானுங்க. ஒரு மாநாடு போனா குடிச்சிட்டு அமக்கலம் பண்ண வேண்டியது. ஆனா நாம் தமிழ் கட்சி மாநாட்டில் அவ்வளவு ஒழுக்கமா இருக்கும். இதை மாத்தி எடுத்துன்னு வரும்போது விஜய் என்ற ஒரு நடிகர் அவர் என்ன பண்றாரு, ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டத்தையும் திரும்பி அப்படியே திமுக மாதிரி தான் மாத்தி எடுத்துன்னு வர்றாரு. அதே சரக்கு அடிக்கிறது, ஜூதா ஆடுறது, இஷ்டத்துக்கு கத்துறது, சேருங்களை போட்டு உடைக்கிறது, நிகழ்ச்சி மாநாடு முடிஞ்சோன்னு சேருங்களை தூக்கி ஓடுறது. அப்போ நமக்கு பார்க்கும்போது ஒரு வேதனையா இருக்கு. என்னடா இது, இவ்வளவு ஒரு தலைவன்னா மக்களுக்காக இவ்வளவு செஞ்சிருக்காரு. இவர் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணிக்கிறாரு. எம்ஜிஆர்லாம் எத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருந்திருக்காரு. எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும், சிவாஜியா இருந்தாலும் சரி, இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருந்து பொதுமக்களை சந்திச்சிருக்காங்க. பிரச்சனை போது அவங்க கூட போய் நின்று இருக்காங்க. இந்த விஜய் ஒரு மழை வெள்ளம் பாதிப்பு வருது, மக்கள் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு அவங்களுக்கு நிவாரண பொருள் கொடுப்பாங்களா, இல்ல வீட்டுல கூப்பிட்டு வச்சு உட்காந்து கொடுப்பாங்களா? இந்த அரசியலை எதிர்க்கிறோம். குறிப்பா ஈவேராவை, திராவிடத்தை முழுமையா எதிர்க்கிறோம். அதை யார் கையில தூக்கி சுமக்குறாங்களோ அவங்க நாம் தமிழ் கட்சிக்கு, தமிழ் தேசியத்துக்கு எதிரி.
அந்த ஒரு மனப்பான்மையில் தான் நாங்க இப்ப போயின்னு இருக்கோம். நாங்க நினைச்சோம் சரி விஜய் வந்தா ஒரு மாற்றம் இருக்கும், அவர் தமிழ் தேசத்தோட நிப்பாரு. ஆனா இந்த விஜய் திரும்பவும் ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை திமுக அதிமுக என்ன செஞ்சு வச்சிருக்கோ அந்த பக்கமே திருப்பி கூட்டின்னு போறாரு. அதே லஞ்சம் ஊழல் இருக்கும். காசு கொடுத்து பொறுப்பு வாங்குறவன் எப்படி உண்மையா இருப்பான்? விஜயோட கட்சியில வட்ட செயலாளர் ஆகணும்னா 2 லட்சம் கொடுத்தாகணும், பகுதி செயலாளர் ஆகணும்னா 4 லட்சம் கொடுத்தாகணும். இந்த மாதிரி பணம் கொடுத்து ஒரு பொறுப்பு வாங்குறானா? ஒரு எம்எல்ஏ நிற்கணும், ஒரு எம்பி நிற்கணும், இதெல்லாம் நான் சொல்லுங்க. அந்த கட்சியில ஊடகத்தோட செய்தி தொடர்பாக வெளியில வந்து சொன்னது, அவரோட வீடியோலாம் இருக்கு பாருங்க. ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்னா இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும், ஒரு எம்பி கேண்டிடேட்னா இவ்வளவு பணம் கொடுக்கணும். இப்படி பணம் கொடுத்து பொறுப்பு வாங்கி ஒரு சீட்டு வாங்கி மக்களுக்கு சேவை செய்வாங்களா இவங்க? பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறான், ஒரு சீட்டை வாங்குறான், ஒரு பதவியை வாங்குறான்னா அந்த பதவியை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைப்பான். விஜய் திரும்பவும் இந்த இளைஞர்களை ஒரு மாற்றத்தை நோக்கி நாங்கள் கொண்டு போற இளைஞர்களை திரும்பவும் அதே திராவிட புதைக்குழுக்களை எடுத்துன்னு போய் புதைக்க பாக்குறாரு. அதை மீட்டு எடுக்கணும், விஜயோட உண்மை முகத்தை தோல் உரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்க பண்ணின்னு இருக்கோம். இதுல வந்து விஜய் மேல இந்த தனிப்பட்ட வெறுப்போ கிடையாது. அவர் கொண்ட கொள்கை, அவர் கொண்ட தத்துவம், அவருடைய ரசிகர்களை எப்படி வழி நடத்துறாரு, அவங்க ரசிகர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, இந்த விஜய் எந்த அரசியல் நோக்கி இந்த தமிழகத்தை திருப்புறாரு. ஏன்னா அவரோட அந்த திரை முகம் இருக்குல்ல, அதுக்காக தான் நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், நாம தெளிய வைக்கணும். அதுதான் இந்த நாம் தமிழ் கட்சியோட அரசியலே இருக்கு. சும்மா யார் வேணா வரலாம், விஜய் ஒரு தமிழர் அதனால அவர் என்ன வேணா பண்ணலாம் விட்டு போலாம் கிடையாது. தப்பு செஞ்சா அவர் யாரா இருந்தாலும் அவர் விமர்சிப்போம், அவருக்கு எதிரான குரல் கொடுப்போம், அவருக்கு எதிரான வேலைகளை செய்வோம். இதுல வந்து விஜய் வந்து எங்களோட 30 லட்சம் வாக்குகளை எடுத்துன்னு போயிடுவாரு. முட்டாள்தனமா பேசுறீங்க. இது வரைக்கும் விஜய் கட்சியில அதிமுக இருந்து போய் சேர்ந்திருக்கான், திமுக இருந்து போய் சேர்ந்திருக்கான், பிஜேபி இருந்து போய் சேர்ந்திருக்கான். ஒருத்தன் நாம் தமிழ் கட்சியில இருந்து போயிட்டு விஜய் கட்சியில இணைஞ்சிருக்கான், முக்கிய பொறுப்பாளர் யாராவது இணைஞ்சிருக்கான், ஒருத்தனை காட்டு பார்ப்போம். நீ இது வரைக்கும் ஒரு செய்தி காட்டு பார்ப்போம். ஏன்னா போட்ட விதம் அந்த மாதிரி. ஒவ்வொருத்தவனும் வந்து கொள்கை பிடிப்புள்ளவன், ஒவ்வொருத்தரும் தத்துவ பிடிப்புள்ளவன், ஒவ்வொருத்தரும் தமிழ் தேசியத்தை தூக்கி நிக்கிறவன். விஜய் கட்சிக்கு போய் நிக்கவே மாட்டான். அவனுக்கு விஜய்னா யாருன்னு தெரியும், விஜயோட அரசியல் தெரியும், விஜயோட அரசியல் அறிவு என்னன்னு தெரியும். அவர் பேரையே பார்த்து படிக்கிறாரு. இந்த இடத்துல திரும்பணும், இந்த பக்கம் திரும்பணும், இந்த வார்த்தை பேசி முடிச்சோம், இந்த பக்கம் பார்த்து பேசுறோம், இந்த வார்த்தை பேசி முடிச்சோம், இந்த அது வரைக்கும் பேப்பர்ல பார்த்து படிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி, இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி தன் தொண்டர்களை எப்படி வழி நடத்துவாரு? இந்த கூட்டம் இன்னொரு தற்கொலை கூட்டம், இன்னொரு கூமுட்ட கூட்டமா தான் இருக்கும். இதை நாங்க எதிர்க்கிறோம். எந்த ஒரு காலத்துல எங்களோட ஓட்டு சிதறாது. ஏன்னா எங்களுக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் எங்களுடைய முழு கொள்கையை தத்துவத்தை ஏத்துக்குன்னு, எங்க அண்ணனோட பேச்சை ஏத்துக்குன்னு, அது புரிஞ்சுதான் எங்களுக்கு தேடி தேடி ஓட்டு போட்டுருக்கான். சிம்பிள் மாத்தினாலும் தேடி தேடி ஓட்டு போட்டுருக்கான். அவன் வந்து ஸ்டாண்டர்ட் ஓட்டர்ஸ். எங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஓட்டர்ஸ். அது 36 லட்சம் வந்து 2 மடங்கா, இன்னும் 36 72 அப்படிதான் மடங்கு பெருகுமே தவிர ஒருபோதும் குறையாது. விஜயோட வருகை நாம் தமிழ் கட்சிக்கு என்னைக்குமே வந்து பாதகமா இருக்காது. நாம் தமிழ் கட்சி விஜயோட அரசியலும் துக்குதான் உடைச்சு போட்டு முன்னேறி போவோம். விஜய் என்னைக்கு பெரியாரு திராவிடம் சொன்னாரோ அன்னைக்கு விஜய் நாங்க எதிர்க்க ஆரம்பிச்சிடும். அது அண்ணன் வந்து தெளிவா சொல்றாரு, தம்பி விஜயோட பாதை வேற, அவருக்கு நமக்கு ஒத்து வராது, அவர் கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதை நோக்கிதான் போயின்னு இருக்கோம். இது வந்து என்னமோ இப்போதான் முக ஸ்டாலின் பார்த்துட்டு வந்தது அப்புறம் அண்ணன் பேசுற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை வந்து கட்டமைச்சு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. அவர் என்னைக்கு வந்து பெரியாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரோ, ஈவேரான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரோ அப்பவே இந்த விளையாட்டை நாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே போல இந்த பிஸ்மி கூட உட்காந்து இன்னொருத்தர் பேசுவாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய்க்கு வந்த கூட்டம் வந்து எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் மாதிரி அப்படின்றாரு. எம்ஜிஆர் எடுத்துன்னு போய் விஜய் கூட கம்பேர் பண்ற நீ எல்லாம் என்ன வந்து ஒரு ஊடகவியலாளர்? எம்ஜிஆரோட அரசியல் பயணம் என்ன, எம்ஜிஆரோட வெளிச்சம் என்ன, திரை வெளிச்சம் என்ன? அவர் எந்த படத்திலும் சரக்கு அடிக்க மாட்டாரு, தம் அடிக்க மாட்டாரு, எல்லா படத்திலும் நல்லதுதான் செய்வாரு. விஜய் அப்படியா? விஜயோட தொடக்க கால படங்கள்ல இருந்து இப்போ முடிகிற படம் வரைக்கும் பாருங்க, எல்லாத்திலும் தண்ணி அடிப்பாரு, தம் அடிப்பாரு, அப்புறம் வேற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா. அவர் வளர்ந்ததே வந்து அவரோட படங்கள் தொடக்கத்தில் வெற்றி பெற்றதுக்கு காரணமே கவர்ச்சி தான். அப்புறம் ரஜினியோட பேரை பயன்படுத்திப்பாரு அடிக்கடி. தான் வந்து ரஜினியோட பேரை பயன்படுத்தினே வரும்போது ரஜினிக்கும் அவருக்கும் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அடுத்தது எம்ஜிஆர் கையில எடுத்துக்கினாரு. இப்போ எம்ஜிஆர் கையில எடுத்துன்னு வராரு. ஆனா எம்ஜிஆரோட அரசியல் வேற, இவரோட அரசியல் வேற. எம்ஜிஆர் பண்ண அரசியல், ஆனா எம்ஜிஆர் அரசியல் கூட என்ன இருக்கு? திமுக இருந்து வெளில வந்து எம்ஜிஆர் ஆட்சி ஆண்டாரு. காமராஜர் ஆட்சியில வளர்ந்த அந்த தொழில் வளர்ச்சி எம்ஜிஆரோட ஆட்சியில இருந்ததா? அதுவும் ஒரு விளம்பர ஆட்சி தான். எந்த வளர்ச்சியும் இல்லை 10 ஆண்டுகளுக்கு எம்ஜிஆரோட ஆட்சியில. அதான் திரை கவர்ச்சிக்காக வாக்கு செலுத்துற என்ன ஆகும் அப்படின்றது தான் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல என்ன சொல்றாங்க, அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. யாரு? அந்த பிஸ்மியோட நண்பர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ரேம்ப் வாக் வந்து விஜய் போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அங்க இருந்த கூட்டம், அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாகனத்தை எடுக்கணும்ல. விஜய் வந்து மாநாடு 6 மணிக்கு முடிச்சிட போறாரு. மத்த கட்சி மாநாடு மாதிரி காலைல தொடங்கி நைட் வரைக்கும் நடக்க போறதும் கிடையாது. 6 மணிக்கு மேல விஜய் எந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போறதும் இல்ல. அவர் வேற ஒரு வேலை இருக்கும். 6 மணிக்கு மேல இருக்க போறது இல்ல. அப்ப பொறுமையா இருந்துட்டு பார்த்துட்டு போலாமே. ஏன் அந்த மக்கள் வந்து கலைஞ்சு போறாங்க? ஏன்னா ஒரு ரசிகர்கள் ஒரு நடிகரை பார்க்க வந்திருக்காங்க. இது ஒரு அடுத்த ஒரு ஆடியோ லான்ச் இல்ல ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் அந்த மாதிரிதான் இது.
இது வந்து விஜய் வந்து ஒரு ஆடியோ லான்ச் பண்ணாலும் இந்த கூட்டம் தான் வரும். அது வந்து தேர்தல் எலெக்ஷனு கட்சின்ட்டு இல்லை, அவர் சாதாரண ஒரு ஆடியோ லான்ச் பண்ணாலும் இந்த கூட்டம் வரும். ஏன் வரும்னா விஜயை பார்க்கணும். இது வரைக்கும் பெரிய பிக் ஸ்கிரீன்ல பார்த்தோம், பெரிய திரையில பார்த்துருக்கோம், டிவியில பார்த்துருக்கோம், நேர்ல பார்க்கலாம். பார்த்தோன்னே கிளம்பி போயிட்டான். அவன் வந்து ஜாலியா ஒரு சரகஸ்ட் கத்தின்னு டிவிக்கே தளபதினு கத்தின்னு அப்படியே ஒரு ஜாலியா ஒரு பொழுதுபோக்கா ஒரு நாள் மதுரைக்கு வந்துட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கிறான். விஜயை பார்த்தாச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் என்ன பேச போற, பேப்பர்ல இருக்க படிக்க போறாரு. இதை கேட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த மாநாடுல தீர்மானம் கூட நிறைவேற்றல, தீர்மானத்தை கூட வாசிக்கல. அவனுக்கே தெரிஞ்சிச்சு இது மாநாடே கிடையாது, இது ஒரு ஃபேஷன் ஷோ அப்படின்ட்டு. வந்தா விஜயை பார்த்தா கிளம்பி போயிட்டு அவங்க பேட்டி எடுக்கிறாங்க. என்ன கிளம்புறீங்க, மாநாடு நடக்குது, நீங்க பாட்டு கிளம்புறீங்க, இன்னும் உங்க தலைவர் பேசக்கூட இல்லையே, வந்தங்க அவரை பார்க்கணும்னு வந்தோம், பார்த்துட்டோம், கிளம்பிட்டோம் அப்படின்றான். இந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டமா இருக்குது. இதான் நாங்க எதிர்க்கிறோம். அப்போ அவனுக்கே தெரிஞ்சு விஜய் கிட்ட அரசியல் சம்பந்தமான பேச்சு எதுவும் இல்ல. அங்கேயே வந்து ஸ்கிரிப்ட் வச்சு அவன் என்ன நடிக்க சொல்லியிருக்கானோ பின்னாடி இருந்து யாரும் டைரக்ட் பண்றான், அவன் என்ன டைரக்ட் பண்றானோ அதை நடிச்சுட்டு போறாரு. சரிங்களா? இது வந்து அந்த கூட்டம் வந்த கூட்டம் வந்து விஜய் பாக்குறதுக்காக வந்த கூட்டம். அவங்ககிட்ட ஒரு கொள்கை, ஒரு தத்துவம், நம்ம தலைவர் அரசியல் பேசுவாரு, நாம இந்த அரசியலை முன்னெடுத்து வந்திருக்கோம் அப்படிலாம் இல்ல. விஜய் நின்றுவாரு, எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, விஜய் ஒன்னே. அதான் இந்த படத்துல கேட்குற மாதிரி இந்த அமெரிக்க மாப்பிள்ளை அந்த கேரக்டர்ல இல்ல, நடிச்சா டைரக்டா வந்து ஹீரோ தான், அடுத்தது சிஎம் தான், அடுத்தது பிஎம் தான். அந்த மாதிரி விஜய் வந்து நினைச்சுன்னு இருக்காரு. அவங்க தொண்டர்களும் அந்த மாதிரி தான் நினைச்சுன்னு இருக்காங்க. இதுல அந்த இவர் வந்து முட்டு கொடுக்குறாரு, பிஸ்மியோட நண்பர் வந்து முட்டு கொடுக்குறாரு. கூட்டம் அதுக்காக போல, சீக்கிரம் அந்த வண்டியை எடுத்துன்னு வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக போயிருக்காங்க. 6 மணிக்கு முடிகிற மாநில மாநாட்டுக்கு அவன் எதுக்கு சீக்கிரம் வண்டி எடுத்துன்னு வீட்டுக்கு போறான்? இது ஒரு அர்த்தமட்ட பேச்சு. அதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஜய் எதிர்த்து அண்ணன் சீமானை ஆதரித்து பேசியிருந்தவங்க இவங்கலாம். இப்போ அண்ணன் சீமானை எதிர்த்து விஜய் ஆதரித்து பேசுறாங்க. லியோ படம் வரும்போது இவங்க வைக்காத குற்றச்சாட்டே கிடையாது. வசூல் இல்ல, சும்மா பேருக்கு வசூலை காட்டுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. விஜய் பாக்குறாரு யார் யார் நம்ம மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ வாங்கிடுறாரு. அவரை பணம் கொடுத்து வாங்கிட்டு எனக்காக பேசுங்க. சவுக்கு சங்கரும் அப்படிதான். சவுக்கு சங்கர் இப்ப அதான் பண்றாப்புல. விஜய் பணம் கொடுத்தா பேசுவாப்புல, பணம் கொடுக்கலாம் எதிர்த்து பேசுவாப்புல. சவுக்கு சங்கர் வந்து அதை ஒரு ஊடகவியலாளரே கிடையாது, ஒரு நடுநிலையாளரே கிடையாது, ஒரு வியாபாரம் பண்ற வியாபாரி. சவுக்கு சங்கர், இந்த பிஸ்மி, இவங்களாம் ஒரு வியாபாரம் பண்ற வியாபாரி. இந்த மக்கள் வந்து எது சொன்னாலும் நம்ம சொன்னா நம்பிடுவாங்கன்னு நம்பின்னு இருக்கானுங்க. தொடர்ந்து பார்த்து தானே இருக்காங்க உங்களோட பித்தலாத்திட்ட. இப்போ ஒண்ணு பேசுறீங்க, முன்னாடி ஒண்ணு பேசுறீங்க, மாத்தி மாத்தி பேசி மக்களை குழப்புகின்ற ஒரு வேலையை பிஸ்மி, சவுக்கு சங்கர், பிஸ்மியோட நண்பர்கள் செஞ்சுன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுக வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளர் நினைக்கிற பேச்சாளர், கொள்கை பரப்பு செயலாளர் இல்ல பேச்சாளர் சேலம் கோபிநாத் ஜக்கம்மா சொல்றா நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது, மு.க. ஸ்டாலின் தான் இங்க வந்து முதல்வர் ஆக போறாரு, அவர் நிக்க வைக்கிற வேட்பாளர் தான் வெற்றி பெற போவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஈரோடு தேர்தல் இடைத்தேர்தல் வெற்றி பெற்று உயிரோட இல்ல செத்துட்டாரு. அப்போ ஜக்கம்மா என்ன சொல்லியிருக்கா? இந்த ஆள் சொல்றது எல்லாமே போய் ஏங்க ஜக்கம்மான்றான். இந்த ஆளோட பிரதான தந்தை ஈவேரா, கருணாநிதி பகுத்தறிவாளர்கள் தங்களை வந்து சொல்லிக்கிறேன். இவங்க 2 பேரு. ஜக்கம்மா சொல்றா, இந்த குறி சொல்றது, இந்த குடுகுடுப்புக்காரன் சொல்றதுலாம் வருங்காலத்தை பத்தி சொல்லுவான். வருங்காலத்தில் இது நடக்கும், இது நடக்கும். இந்த வருங்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒன்று. அதை வந்து தன்னுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறானா? இவன் என்ன மாதிரி கொள்கை பிடிப்பாளர், இவர் பேச்சாளராம். சேலம் கோபிநாத் வந்து அவ்வளவு பெரிய பேச்சாளராம். அவன் கட்சியோட கொள்கையை மறந்து அவன் இந்த வேலையை பண்ணிருக்காரு அவரு. அதனால சொல்றாரு, இப்போ திரும்பவும் தேர்தல் நெருக்கத்துல ஜக்கம்மா சொல்றா கருவறையில் இருக்கிற சிசு வரை, கல்லறை போற மனிதர்கள் வரை மு.க. ஸ்டாலின் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. கருவறை இருக்கிற சிசுக்கு என்ன பண்ணிருக்காரு? நல்ல மருத்துவமனை இருக்கா? ஆரோக்கியமா குழந்தைகள் பிறக்குதா? பிறந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு குழந்தை திருட்டு எத்தனை அரசு மருத்துவமனை நடக்குது? தடுக்கப்பட்டு இருக்கா? கல்லறை போற மனிதர்களை நான் இப்ப கூட சொல்றேன், எத்தனை கிறிஸ்துவ கல்லறை சென்னையில நீங்க மூடி இருக்கீங்க? எவ்வளவு கிறிஸ்துவ கல்லறை மூடினீங்க? அண்ணன் சீமானோட அறிக்கை விட்டு அண்ணன் சீமானோட பேட்டிக்கு அப்புறம் தான் அந்த கல்லறைகள் திறந்திருக்காங்க. இதுல வர கருவறையில இருந்து கல்லறை வர எல்லாருக்கும் நல்லது பண்ணிருக்காராம், எல்லாருக்கும் தீங்குதான் பண்ணிருக்கு இந்த திராவிட மாடல். அடுத்த விஷயம் சொல்றாரு, அடுத்த விஷயம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு, கல்லூரி போகும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு, சிறந்த கல்வியை கொடுத்திருக்காரு. நீங்க காட்டுங்க ஏதாவது அரசு பள்ளிக்கூடம், அரசு நடத்துற பள்ளிக்கூடம் ஏதாவது உருப்படியா இருக்கா? எத்தனை பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு? எத்தனை பள்ளிக்கூடங்கள் பராமரிப்பு இல்லாம இருக்கு? எத்தனை பள்ளிக்கூடங்கள் கழிவறை சரியா இல்லாம இருக்கு? எத்தனை கல்லூரிகள்ல கழிவறை சரியா இல்லாம இருக்கு? எவ்வளவு இடத்துல போராட்டம் நடக்குது? வாங்க நம்ம ஒரு ஆய்வு போவோம் வாங்க. உங்க திராவிட மாடல் ஆட்சியில எத்தனை கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் சிறந்த முறையில் இருக்குன்னு பாருங்க. எத்தனை அரசு ஆசிரியர்கள், அரசு கல்லூரி ஆசிரியர்கள் தான் பிள்ளைங்களை அரசு கல்லூரியில சேர்த்திருக்காங்க, அரசு பள்ளியில படிக்க வைக்கிறாங்க. நீ எதுக்கு 1000 ரூபாய் தர? தரமான கல்வி, உயர்தரமான கல்வி உங்க வீட்டு பிள்ளை, அதாவது முதலமைச்சரோட வீட்டு பிள்ளை என்ன படிக்குதோ அதே கல்வி அரசு கல்லூரியிலயோ பள்ளிக்கூடங்களோ கொடுக்க முடியுதா? இதை கொடுத்தா அவனுக்கு அந்த ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவை இருக்காது, அவனுக்கு பணம் மிச்சமாக போகுது.
அவங்க அவனே பணத்தை வச்சுக்க போறான். 50,000 60,000 ஃபீஸ் கட்டுறாங்க. நீ வந்து கல்வியை இலவசமா கொடுத்துறா, ஏன் நீ 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அது பெண்களுக்கு இலவச பயணம், பெண்களுக்கு 1000 ரூபாய். அதிக செலவு, ஒரு குடும்பத்தில் அதிக செலவு பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணீரும் மருத்துவமும் கல்வியும் தான். இதை 3 இலவசமா தரமா சமமா கொடுத்திருந்தா இந்த 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா. இது என்னமோ மு.க. ஸ்டாலின் கருணாநிதி சம்பாதிச்ச பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க. சரி, இந்த 1000 ரூபாய் எங்க இருந்து வருது? இந்த அரசுக்கு இத்தனை ஆண்டுகள்ல 4 லட்சம் கோடி கடன், இத்தனை 4 ஆண்டுகள்ல மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சம் கோடி கடன். இவ்வளவு கோடி கடன் வாங்கி கடன் யார் பேர் மேல வாங்குற? உங்களுக்கு கொடுக்குறாங்களா? மு.க. ஸ்டாலின் கடன் வாங்குறாரா? தமிழ்நாடு முதல்வர் கடன் வாங்குறாரு, தமிழ்நாடு அரசு கடன் வாங்குது. தமிழ்நாடு அரசு கடன் வாங்குதுன்னு என்ன அர்த்தம்னா அந்த குடிமக்கள் மீது இந்த அரசு கடன் வாங்குது. சரி, அரசு தொடர்ந்து கடன் வாங்குது, ஆனா ஒரு அமைச்சரும் கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. எப்படி, எங்க இருந்து பணம் வருது? அரசு திட்டங்கள்ல, மக்களுக்கான நல்ல திட்டங்கள்ல எல்லாத்திலையும் கொள்ளடிக்கிறான். ஒரு கழிவறை தூய்மை செய்யறதுல ஒரு கழிவறைக்கு 7 ரூபாய்னாலும் அவன் 70 ரூபாய் பில்லு போடுறான். நான் சொல்றேன், சின்ன கார்பரேஷன் ஆபீஸ், அதாவது நான் என்ன சொல்றேன், கவுன்சிலரோட அலுவலகம், இது கை நீட்டி லஞ்சம் வாங்காத ஊழல் வாங்காத ஒரு வட்ட செயலாளர், ஒரு கவுன்சிலர் நீங்க காட்டிடுங்க. இவ்வளவு லஞ்சம் ஊழல் நிறைஞ்சிருக்கு. இவர் சொல்றாரு ஜக்கமா வரா, ஜக்கமா சொல்றா. அடுத்த முறையை வந்து ஸ்டாலின் தான் முதல்வரா வரப்போறாரு, ஜக்கமா சொல்றா. நலத்திட்டங்களை சொல்றாரா? என்ன நலத்திட்டம்? மக்களுக்கு என்ன நலத்திட்டம் இருக்கு கேட்டா பஸ் ஃப்ரீயா விட்டா, பால் விலை ஏத்திட்டல, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏத்தி இருக்கல, மின்சார கட்டணம் ஏத்தி இருக்கல, இதெல்லாம் ஏத்தாம இருக்கணும்ல. ஆட்சியில் இதெல்லாம் ஏத்திராங்கன்னு சொல்லி ஆட்சிக்கே வந்துரு. நீங்க கேட்டா இது இலவசம் கொடுத்துறாரு, அது இலவசம் கொடுத்துறாரு, 1000 ரூபாய் கொடுத்துறாரு, இலவச பேருந்து பயணம் கொடுத்துறாரு, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துறாரு. இங்க 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியது அங்க 10,000 எடுக்க வேண்டியது. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், பால், பஸ், மின்சார கட்டணம், அடிப்படையான எல்லாத்துல இருந்தும் பணத்தை புடுங்கி எடுத்துட்டு தண்ணீரை வியாபார பொருளா ஆக்கிட்டு, கல்வியை வியாபார பொருளா ஆக்கிட்டு, மருத்துவத்தை வியாபார பொருளா ஆக்கிட்டு நீங்க என்ன இலவசம் கொடுத்தீங்க? இதுல நாங்க எது இலவசமா கேட்கிறோமோ அதை இலவசமா கொடுக்காம பஸ்ல போறதுக்கு இலவசம். நீ இந்த தண்ணீர் மருத்துவம், இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கம்மி பண்ணி, மின்சாரத்தை விலையை கம்மி பண்ணி, பாலோட விலையை கம்மி பண்ணியிருந்தா எங்களுக்கு இந்த எந்த இலவசமும் தேவைப்பட்டிருக்காது. கல்வியை இலவசமா கொடுத்திருந்தா, எங்களுக்கு தரமான கல்வியை கொடுத்திருந்தா இந்த இலவசம் தேவையில்லை, தரமான மருத்துவம் கொடுத்திருந்தா இந்த இலவசம் தேவையில்லை. இதுல வர ஜக்கமா வராரு, மீண்டும் ஸ்டாலின் தான் வருவாராம். ஜக்கமா சொல்றாரு, மீண்டும் ஸ்டாலின் தான் வர்றாரு. இப்போ போட சொல்லுங்க அந்த பாட்டை, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, இந்த பாட்டை மட்டும் இப்போ போட சொல்லுங்க. செருப்பை கட்டி அடிப்பான் தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தனும்.